மகாத்மா காந்தியின் 155வது பிறந்த நாள் நாடு முழுவதும் மிக விமர்சையாக கொண்டாட்டம். வண்ண விளக்குகளால் ஜொலிக்கும் சென்னை கிண்டி காந்தி மண்டபம். நடிகர் ரஜினிகாந்தின் இதயத்தில் இருந்து ரத்தம் வெளியேறும் குழாயில் வீக்கம் ஏற்பட்டதாக சென்னை அப்பல்லோ மருத்துவமனை தகவல். ஸ்டென்ட் பொருத்தப்பட்டு நல்ல முறையில் சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் விளக்கம். ரஜினிகாந்தின் உடல்நிலை சீராக உள்ளதாக அப்பல்லோ மருத்துவமனை தகவல். இன்னும் 2 நாட்களில் வீடு திரும்புவார் என்றும் அறிவிப்பு. ஜம்மு காஷ்மீர் சட்டசபை தேர்தலில் சராசரியாக 63.45% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தகவல். நேற்று நடைபெற்ற கடைசி கட்ட தேர்தலில் அதிகளவில் வாக்காளர்கள் வாக்களிப்பு. அக்டோபர் 6ஆம் தேதி சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெறவுள்ள விமான சாகச நிகழ்ச்சிக்கான ஒத்திகை. வானில் பறக்கும் ஹெலிகாப்டரில் இருந்து வீரர்கள் கயிறு மூலம் இறங்கி பயிற்சி. சென்னை மெரினா கடற்கரையை ஒட்டிய வான்பரப்பில் சாகச ஒத்திகையில் ஈடுபட்ட ரஃபேல் உள்ளிட்ட இந்திய போர் விமானங்கள். எதிரெதிரே பறந்தும் தலைகீழாக சுழன்றும் விமானங்கள் நிகழ்த்திய சாகச ஒத்திகையால் பார்வையாளர்கள் வியப்பு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் வரும் 8ஆம் தேதி நடைபெறுகிறது தமிழக அமைச்சரவை கூட்டம். புதிய அமைச்சர்கள் பொறுப்பேற்றுள்ள நிலையில் கூட்டம் நடைபெற உள்ளது. அக்டோபர் 3வது வாரத்தில் வடகிழக்கு பருவமழை துவங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தகவல். தமிழகத்தின் வட மாவட்டங்களில் அதிக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் பேட்டி. தென்னிந்திய மாநிலங்களில் வடகிழக்கு பருவமழை கூடுதலாக பதிவாக வாய்ப்பு. தமிழக சராசரி இயல்பு அளவான 45 சென்டிமீட்டரை விட கூடுதலாக மழை பெய்யக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். வயிறுவலி காரணமாக அமைச்சர் அன்பில் மகேஷ் சென்னை அமைந்தகரையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதி. மருத்துவமனையில் அமைச்சர் அன்பில் மகேஷை சந்தித்து நலம் விசாரித்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி. புதுக்கோட்டை அடுத்த சேந்தாக்குடி ஊராட்சிக்கு உட்பட்ட கீழையூர் கிராமத்தில் புதிய சாலை அமைக்கும் பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஜேசிபி வாகனத்தின் மீது ஏறி மக்கள் போராட்டம். போராட்டக்காரர்களை இழுத்து அப்புறப்படுத்த முயன்ற போலீஸ் டிஎஸ்பி 2 முறை தவறி கீழே விழுந்ததால் பரபரப்பு. அனைவருக்கும் கல்வி திட்டத்தின் கீழ் பணியாற்றும் ஆசிரியர்கள் உள்ளிட்ட 15,000 பேருக்கு கடந்த மாத ஊதியம் வழங்கப்படவில்லை என தகவல். பள்ளிக் கல்வித்துறைக்கு வழங்க வேண்டிய நிதியை மத்திய அரசு வழங்காமல் இருப்பதால் அலுவலக பணியாளர்கள் பரிதவிப்பு. நீண்ட தூரம் சென்று தாக்கும் 200க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை வீசி இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல். ஈரானின் தாக்குதலை அடுத்து இஸ்ரேல் முழுவதும் பாதுகாப்பு நடவடிக்கை தீவிரம். ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதல் வீடியோவை வெளியிட்டது இஸ்ரேல் ராணுவம். இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், யூதர்கள் என அனைத்து தரப்பினரின் புனித தலத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்துவதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. இஸ்ரேலை குறிவைத்து ஏவப்பட்ட ஏவுகணைகளை தகர்க்குமாறு அமெரிக்க படைகளுக்கு ஜோ பைடன் உத்தரவு. மத்திய கிழக்கு நாடுகளில் அமெரிக்க படைகள் தயார் நிலையில் இருக்குமாறு அறிவுறுத்தல். மேற்காசியாவில் நடைபெறும் தாக்குதல்களுக்கு ஐநா பொதுச் செயலாளர் குட்டரஸ் கடும் கண்டனம். உடனடியாக போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தல். மேற்காசிய நிலவரம் குறித்து அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சருடன் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் முக்கிய ஆலோசனை. இஸ்ரேலில் உள்ள இந்தியர்கள் பாதுகாப்பாக இருக்க தூதரக அதிகாரிகள் உத்தரவு. அமெரிக்காவின் முன்னணி ஆட்டோமொபைல் நிறுவனமான ஃபோர்ட் நிறுவனம் 3 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழகத்தில் மீண்டும் கார்கள் தயாரிக்க திட்டம். எலக்ட்ரிக் வாகனங்களை தயாரிக்க ஆலோசனை நடத்தப்படுவதாக தமிழக தொழில்துறை அமைச்சர் TRV ராஜா தகவல். நடிகர் விஜயின் 69வது திரைப்படத்தின் கதாபாத்திரங்கள் வெளியீடு துவங்கியது. பாபி தியோலின் போஸ்டரை வெளியிட்டது பட தயாரிப்பு நிறுவனம்.
மலேசியாவில் இருந்து சென்னைக்கு கடத்தப்பட்ட 5000த்திற்கும் மேற்பட்ட அரிய வகை சிவப்பு காது ஆமைகள் பறிமுதல். விமான பயணிகள் 2 பேரையும் பார்சல்களை பெற வந்த நபரையும் கைது செய்து விசாரணை.